ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைனல்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ண பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பச்சைப்பயிறு மாவு வந்து ஆட் பண்ணுறேன். பச்சைப்பயிறு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க சன் பானை ரெடியூஸ் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைனன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் ஏஜிங்கை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஹனி வந்து ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்குன்னா, நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் வந்து ஏஜ் ஆகுது வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். நம்ம முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைனன்ஸாக ரெடியூஸ் பண்ணோம். நம்ம கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையத்தையும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் பார்க்க ஹெல்த்தியாக க்ளோயிங்காக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் ரோஸ் வாட்டர் இருக்கோ நீங்கள் அதை வந்து சேர்த்துக்குங்க. ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம முகத்தில் இருக்க pH லெவல் வந்து நல்லா பேலன்ஸாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி காட்டும். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட சோப்போ ஃபேஸ் வாஷோ எது இருக்கோ அதை வச்சு நல்லா ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸை நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணியில் வந்து நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி வந்து 3 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 3 டைம்ஸ்லேயும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி வரும்போது உங்கள் முகத்தில் இருக்க சுருக்கத்தையும் ஃபைனன்ஸையும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் ஏஜ் ஆகுது வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் ஸ்கின் கலரை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா கிளியராக க்ளோயிங்காக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் தாராளமாக சூட் ஆகும். உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணால் போதும். இதே உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசராகவும் ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம். நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நெக்குக்கு அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் ஒரு கலராக தெரியும், நெக் ஒரு கலராக தெரியும். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் தான் அப்ளை பண்ண கிடையாது. உங்கள் ஸ்கின் எங்கெல்லாம் வந்து சுருக்கமாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில் இருக்க ஸ்கின் வந்து ரொம்பவே சுருக்கமாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்கள் காலோட ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அதுபோல் இருக்கிற இடத்துல தான் இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. இது போல் நீங்கள் அப்ளை பண்ணி வரும்போது உங்கள் ஸ்கின்னோட சுருக்கத்தை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டி டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.